திரு ரகு, யோசித்து நிதானமாக எடுக்கப்பட்ட முடிவு தானா திரு செங்கோட்டையன் எடுத்த முடிவு, இல்ல திரு எடப்பாடி பழனிசாமி மீது இருந்த கோபத்தில் அவசர கதியில் எடுக்கப்பட்ட முடிவா? மெயினா கோபத்தில் இப்போ அவருக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குங்கிறது தான் நியூஸ் கார்த்திகேயன். இப்போ ஓபிஎஸ் வெளியில வந்த போது அல்லது வெளியில அனுப்பப்பட்ட போது அவருக்கு ஆப்ஷன் இல்லை. இப்போ செங்கோட்டையனுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதுவும் அண்ணாவை தூக்கி பிடிக்கிற, அதை விட எம்ஜிஆரை தூக்கி பிடிக்கிற ஒரு கட்சி, ஒரு தலைவர், அது மாதிரி கரிஸ்மா உள்ள தலைவர். அவரே சுட்டி காமிச்ச மாதிரி அவ்வளோ பேர் டிவியில் பார்க்குறாங்கன்னு டிவி ஓனர்ஸே அவர்கிட்ட சொல்கிறாங்க. அது நிதர்சனமான உண்மை. விஜய் வெளியில் வந்தாலே அந்த அளவுக்கு வியூவர்ஷிப் இருக்குங்கிறது. ஸோ அவர் ஏற்கனவே தலைவர்களாக கொண்டாடினவங்களுடைய இமேஜ் இவருக்கு இருக்கு. அவங்கெல்லாம் வழி நடத்துகிறவங்க இல்லை, வழிபட தகுந்தவர்கள் அவரை பொறுத்த வரைக்கும். எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் அதே மோல்டில் இருக்கிறதுனால அவருக்கு இந்த பக்கம் போகிறது கம்ஃபர்டபுளாக இருக்கு. அதே அரசியல் தானே அது. அந்த மாதிரி கரிஸ்மேட்டிக் லீடர்ஸ் பின்னாடி இருந்தவர். அப்புறம் 21ஆம் நூற்றாண்டுல தமிழக அரசியல்ல நாங்க தான் எம்ஜிஆர், நான் தான் எம்ஜிஆர்னு சொல்லிட்டு ரெண்டு பேரை பார்த்துருக்கிறோம். ஒருத்தர் கருப்பு எம்ஜிஆர் விஜயகாந்த், ஒருத்தர் ஒரு அதுக்கப்புறம் இன்னொரு எம்ஜிஆருடைய பெயரை சொல்லி வந்திருக்கிற விஜய். மேபி திமுக மேல உள்ள வெறுப்பை சொல்ற, இன்னும் கொஞ்சம் ஆம்பிளிஃபை பண்ற எம்ஜிஆர்னு சொல்லலாம். இவங்க ரெண்டு பேருடைய பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா அவங்க திமுகவுக்கு தான் போயிருக்கணும், அல்லது திமுகவோட ஒரு நட்போடு இருந்தவங்க. விஜயகாந்தோடைய திருமணத்தையே கருணாநிதி அவர்கள் தான் நடத்தி வச்சாரு. எஸ்ஏசி விஜயோடைய அப்பா அவர் திமுகவுடைய கொள்கைகளுக்கு ஒரு இணக்கமா இருந்த ஒரு டைரக்டர் சினிமாலேயே. பட் அவங்க ஒரு பொலிட்டிக்கல் பெனிஃபிட்டுக்காக ரெண்டு பேருமே, அட்லீஸ்ட் விஜயகாந்தாவது ஜெயலலிதாவே எதிர்த்தார் முதல் எலெக்ஷன்ல. இவர் கம்ஃபர்டபுளா அந்த ஏடிஎம்கே வாக்குகளை அப்படியே நம்ம வாங்கணும், ஏடிஎம்கே அரசியலை செய்யணும். அப்புறம் எம்ஜிஆருங்கிறவருக்கு ஒரு வெற்றி பெற்றவர் ஒரு இமேஜ் இருக்கு. அப்புறம் கருணாநிதியை திமுகவை எதிர்த்து தான் அவரோட அரசியல், அதே அரசியலை நான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் உள்ள வந்திருக்கிறாரு. செங்கோட்டையன் அவருடைய அஜெண்டாவுக்கு அல்லது அவருடைய பெர்செப்ஷனுக்கு ஏன் செட் ஆகிறாருன்னா, எம்ஜிஆர் ஜெயிச்சாரு, எம்ஜிஆர் மாற்றத்தை கொண்டு வந்தாருன்னு சொல்லிட்டு இருக்காரு 1977. அந்த 1977 எலெக்ஷன்ல எம்ஜிஆரால தேர்ந்தெடுக்கப்பட்ட அடையாளம் காட்டப்பட்டு எம்எல்ஏ ஆனவர் இவர் உங்களுக்கு செங்கோட்டையன். விஜயகாந்துக்கு பண்ருட்டி ராமச்சந்திரன் இருந்தார், அவரும் எம்ஜிஆரோட இருந்தவர். மேபி மோர் இன்டெலிஜென்ட் தென் பெர்ஹாப்ஸ் செங்கோட்டையன். அவர் விஜயகாந்துக்கு வழி காமிச்சார். அதே மாதிரி இவருக்கு அந்த எம்ஜிஆரோட லெகசி இருக்குன்னு சொல்லலை, பட் ஒரு கண்டினியூட்டி மக்கள் மனசுல பதிய வைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. இது வரைக்கும் அவர் ஒரு ரசிகர் கூட்டம், சீரியஸ்னஸ் இல்லாதவங்க, அரசியல் அனுபவம் இல்லாத ஒரு கட்சி அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்ததுக்கு பதிலளிக்கும் விதமா இது வரைக்கும் யாரையுமே பெரிய அளவில் சேர்க்கல. அது விஜயோட பிரசன்ஸ்ல ஒரு பெரிய அக்கேஷன் ஆகி யாருமே கட்சியில சேர்க்கல. இதுக்கு முன்பு நம்ம இந்த அதிமுக தலைவர்கள் நகர்வு குறித்தெல்லாம் பேசும்போது, ஓபிஎஸ் கூட்டணிக்கு போவாரா தாவேகாவோடு, டிடிவி தினகரன் போவாரான்னு பேசும்போது உங்க பெர்செப்ஷன் என்னவா இருந்ததுன்னா, சேர்க்கக்கூடாது திரு விஜய், ஓபிஎஸ் சேர்க்கக்கூடாது, டிடிவி தினகரனை சேர்க்கக்கூடாது, சசிகலாவை சேர்க்கக்கூடாது, ஏடிஎம்கேங்கிற அந்த லக்கேஜோட இவர் டிராவல் பண்ணக்கூடாது, ஏன்னா ஊழல் எதிர்ப்பு அப்படின்னு அவர் திமுக மீது விமர்சனங்களை முன் வச்சுட்டு அதிமுக தலைவர்களை உள்ள சேர்த்துக்கிட்டாருன்னா அது அவருக்கு பலவீனமா வரும் நினைவிருக்கும் நினைக்கிறேன். 100% நான் இப்பயுமே சொல்லுவேன். இப்போ நீங்க பிரிச்சு பாக்குறீங்களா டிடிவி ஓபிஎஸ் வேற செங்கோட்டையன் வேற? நான் அவரோட வியூ பாயிண்ட், விஜயோட வியூ பாயிண்ட் சொல்லிட்டு அப்புறம் என்னோட சொல்லலாம்னு நினைச்சேன். அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம எம்ஜிஆர் 1977ல எம்ஜிஆர் மாற்றத்தை ஏற்படுத்தினாரு, எம்ஜிஆர்னு அவர் நிறைய பேசுறாரு. இப்போ அவர் புது எம்ஜிஆர் ஃபேன் மாதிரியே இருக்குது. முன்ன இந்த அளவுக்கு அவர் எம்ஜிஆரோட ஃபேனா எனக்கு தெரியவே தெரியாது. இப்போ அந்த அரசியலுக்காக, அதுவும் திமுக எதிர்ப்பை இவர் பேசுறதுனால, பிரதானப்படுத்துறதுனால எம்ஜிஆரோட இமேஜை பயன்படுத்தினா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறாரு. அது மட்டும் இல்ல, அவர் இரண்டாம் கட்ட தலைவர்கள் ஆதவ அர்ஜுனா ஜெயலலிதா இமேஜே சொல்றாங்க, புரட்சி தலைவி ஜெயலலிதாவுடைய ஆட்சின்றாங்க. புரியல எனக்கு. நீங்க இவர் செங்கோட்டையன் புனித ஆட்சின்னு சொல்லிட்டு சட்ட பாக்கெட்ல ஜெயலலிதா போட்டோ வச்சிருக்காரு. அது எந்த விதத்துல நியாயம் எனக்கு புரியல. ஜெயலலிதா வழக்க நடத்தினது ஒரு ஆலமரத்தடியில் ஒரு சொம்ப வச்சுக்கிட்டு யாரும் பஞ்சாயத்துல இல்ல, ஸ்பெஷல் கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்ல போயிட்டு அந்த தீர்ப்பு வந்திருக்குது. அதுல ஒரு ஏஎன்னா இருந்தவங்க அது ஜோடிக்கப்பட்ட வழக்குன்னு சொல்லிட்டு சர்வசாதாரணமா இன்னும் 2 நாள்ல தீர்ப்பு கொடுத்த மாதிரி எத்தனை வருஷம் நடந்தது. அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆடா இருக்குது. நான் விஜயே அந்த கேள்வி கேட்கணும். ஒண்ணு ஏடிஎம்கேல பிரச்சனைனா ஏடிஎம்கேல மோதணும், எல்லாரும் ஒன்றிணைக்கணும், அப்பதான் ஜெயிக்க முடியும், அப்பதான் திமுக தோக்கடிக்க முடியும்னு ஏடிஎம்கேல எல்லாரோடையும் சேர்ந்து நீங்க போராடணும். அதை விட்டுட்டு நீங்க பிஜேபியோட இருக்கிற தலைவர்கள் போய் டெல்லியில பாக்குறது, அதுவும் யாருக்கும் தெரியாம பாக்குறது. சேகர் பாபுவோட போட்டோ இருக்கான்னு கேட்டாரு. இப்போ நீங்க அவரு நிர்மலா சீதாராமனையும் அமித்ஷாவையும் பார்த்தா சொல்றாங்க, அதுக்கு போட்டோ கேட்க முடியுமா? அரசியல்ல போட்டோ இல்லாமல் பார்க்க முடியும்ல.
அப்படிப்பட்ட அப்பவே வந்து எடப்பாடி பழனிசாமி கூட பிஜேபி சண்டை போட்டிருக்கணும். எங்க கட்சியில பிரச்சனை பண்றோம் நீங்க எங்க பாக்குறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா அவர் இன்னும் வீக்கனா இருக்க மாட்டாரு. ஸோ இப்போ இவர் புனித ஆட்சின்னு சொல்லிட்டு ஜெயலலிதா படத்தை இதுல ஷர்ட் பேக்ல வச்சு நியாயமே கிடையாது. நான் இப்பயும் தான் சொல்லுவேன். விஜய்க்கு வந்து நான் என்ன சொல்லுவேன், நிறைய பேர் என்ன சொல்றாங்க, ஏடிஎம்கேயோட போனா ஜெயிக்கலாம், ஏடிஎம்கேயோட சேர்ந்தா ஸ்வீப் பண்ணலாம் அப்படிங்கிறத விட இவர் மாற்றம்னு சொல்லி ஒரு அரசியல் பண்ண வந்தாருன்னா விஜயகாந்த் 2006 சொன்ன மாதிரி 2 கட்சிகளுக்கு நான் மாற்று. திமுகவில் வந்து குடும்ப ஆட்சி இருக்கதான் எதுக்குறேன், அது ஒரு பார்ப்பனியத்தோட அங்கமா நான் பாக்குறேன், அது வன்மையா கண்டிக்க வேண்டியது. ஆனால் அது மட்டும் தான் பிரச்சனையா? ஏடிஎம்கே செய்த ஊழல்கள் பிரச்சனை இல்லையா? அவங்களே டிஎம்கே அவங்க குடும்பத்துக்கு செஞ்சுக்கிறாங்க, ஜெயலலிதா இன்னொரு குடும்பத்துக்கு செஞ்சாங்க. ஏதோ ஒரு குடும்பம் தமிழ்நாட்டை வந்து சுரண்டத்துக்கு அலோவ் பண்ணாங்க, அது ஓகேவா? அது 2 பேரையும் ஆதரிச்சவர் செங்கோட்டையன். ஜெயலலிதாவை மட்டும் இல்ல, சசிகலா பின்னாடி இருந்தவர், இன்னைக்கு அவங்கள சின்னமான்னு கூப்பிட்டு இருக்கிறவர். அவருக்கு என்ன ஒரு மாரல் அத்தாரிட்டி இருக்குது புனித ஆட்சியை பத்தி பேசுறதுக்கு? நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும்னா டெஃபினட்டா லக்கேஜ் தான். அதுக்கு வந்து விஜய் வந்து எந்த அவருக்கு பேகேஜும் கிடையாது. அவர் வந்து நான் என்னுடைய ரசிகர் பட்டாளத்தை வச்சுக்கிட்டு இது வரைக்கும் அரசியல் ரெப்ரசன்டேஷன் இல்லாத ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு நான் பதவி வாங்கி கொடுப்பேன். அதான் பலவீனன்றாங்க. நீங்க சொல்றீங்கல்ல, இது வரைக்கும் ரெப்ரசன்டேஷனே இல்லாதவங்களை வச்சு ஜெயிக்கணும்ன்றது முடியாது. அவர் முகம் மட்டுமே 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளராக முன்னிறுத்த முடியாது. திமுக அதிமுகவோடு ஒப்பீடு செய்கிற போது அங்க இருக்கிற வேட்பாளர்கள் பலம் வந்து விஜய்க்கு இல்லைன்றதுனால தானே திரு செங்கோட்டையன் இணைப்பு வந்து பெருசா பேசப்பட்டுச்சு நேத்துல இருந்து. அவர் எனக்கு அது பெரிய பலம் கொடுக்குமாங்கிறத விட அவருக்கு அந்த எம்ஜிஆர் லெகசி வேணும்னு நினைக்கிறாரு. இவர் வேற எந்த கட்சிக்கு போகாதவர், 9 முறை எம்எல்ஏவா இருந்தவர். துரைமுருகன் மட்டும் தான் 10 டைம் எம்எல்ஏ இப்ப இருக்கிற அசம்பிளியில. அதுக்கு அடுத்த கட்டத்தில் இவர் இருக்காரு. சோ அந்த எம்ஜிஆர் இருந்தவர், எம்ஜிஆரால எம்எல்ஏ ஆக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்றவர் நம்மளோட வந்தா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறாரு. ஏன்னா இவரு செங்கோட்டையனால எவ்வளவு பெரிய ஹெல்ப் இருக்கு போது எனக்கு தெரியல. ஒரு பெரிய ஜெனரேஷனல் கேப்பே இருக்குது. எம்ஜிஆர் லெகசி உதவி செய்யும் நம்பர் அவர் நினைக்கிறார். ஒரு கண்டினியூவேஷன், அட்லீஸ்ட் ஒரு தொடர்பு இருந்ததுன்னா மக்கள் மனசுல நான் ஏற்கனவே டிவிகே டிஎம்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்ப 1977 எம்எல்ஏ இருந்தவர் என் பக்கம் வந்தாருன்னா அவர் பண்ண போற உதவியை விட மக்களுக்கு அந்த பெர்செப்ஷன் பேட்டில் எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு நினைக்கிறாரு. என்ன பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே அவரோட கட்சி அவரை நம்பிதான் இருக்குது. இந்த நிர்வாக குழு, அந்த குழு, இந்த குழு எல்லாம் வேஸ்ட்டுங்க. எல்லா முடிவும் அவர் தான் எடுக்க போறாரு. அந்த ஒரு தனி மனித வழிபாட்டை நம்பிதான் அந்த கட்சியே இருக்குது. அப்படி இருக்கிற போது அதை நம்பியே போயிடுங்க. உங்களுக்காக 30 வருஷமா போஸ்டர் ஒட்டின, பேனர் வச்ச அந்த ரசிகர்களை வச்சே நீங்க இறங்கிடுங்க. அவங்களுக்கு ஒரு ரெப்ரசன்டேஷன் கிடைக்கட்டும். பாலிடிக்ஸை கஷ்டப்பட்டு கத்துக்கிட்டோம். நீங்க வந்து ஏடிஎம்காரெல்லாம் கூட்டு பக்கத்துல வச்சுக்கிட்டு மணல் கொள்ளையை பத்தி பேசுறது, ஊழல் இல்லாத ஆட்சியை பத்தி பேசுறது, இதெல்லாம் வந்து வேலைக்கே ஆக போறதுல நியாயமும் கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் அவருக்கு பாப்புலாரிட்டி இருக்கு, அதை நம்பி தான் வந்திருக்காரு. அதை நம்பியே வந்து 2026 எலெக்ஷனுக்கு போயிடட்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும், ஓபிஎஸ் விட இவருக்கு செங்கோட்டையனுக்கு கொஞ்சம் வேல்யூ அதிகம் கொடுத்திருப்பாருன்னு நினைக்கிறேன் இவர் விஜய். ஏன்னா வந்து ஓபிஎஸ் வந்து எம்ஜிஆரோட இருந்த போட்டோ கூட நம்ம பார்த்தது இல்ல. அவர் வந்து எம்எல்ஏ ஆனது 2001 தான். ஆனா வந்து நான் ஏடிஎம்கேல இருந்தேன்னு சொல்றாரு. அவருக்கு நான் சீனியர்னு இபிஎஸ்ஏ சொல்றாரு. இவங்க 2 பேருக்கு சூப்பர் சீனியர் வந்து செங்கோட்டையன். எம்ஜிஆர் as well as ஜெயலலிதாவோட நெருக்கமா இருந்தவர். அவங்க திரும்ப எம்எல்ஏ ஆக்குனவர். ஸோ அது வந்து அந்த பெர்செப்ஷன் வந்து நம்மளுக்கு உதவுன்னு சொல்றாரு. பட் அஃப்கோர்ஸ் அந்த புனித ஆட்சிக்கெல்லாம் டோட்டலி அகெயின்ஸ்ட். ஜெயலலிதா ஒரு பெரிய தலைவராக வரிச்சுக்கிட்டு அவங்க புனிதத்தெல்லாம் பத்தி பேசவே கூடாது.